அன்யன்டு எவ்ரி ஒன் சொல்ல எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டிக்குக்கோட ஆல்ஃபா ப்ளஸ் லவ்வோட 5th பார்ட் தான்டா. நான் எதில் முடிச்சிருப்பேன் அப்படின்னா, இப்போது அப்படியே ஸ்டார்டிங் சீனில் தான் நம்ம ஜேகே இருந்துட்டு அப்படியே மேனஸை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருப்பான். ஸோ அதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. சரி ஓகே, அப்படியே வீடியோக்குள்ள போகலாமா? இப்போது நம்ம ஜேகே அந்த ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அந்த ரூம் ஃபுல்லாகவே பிளட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் வெப்பன்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த சைட் ஜேகே இருந்துட்டு அப்படியே மேனஸை எழுதிட்டு போய் ஒரு இதில் அப்படியே தள்ளி விடுறான் மேனஸை. ஸோ மேனஸ் அப்படியே போய் விழுகிறான். அவன் ஜேகே இது பாரு, என்ன பேசிக்கலாம், பாரு இரு, நீ கொள்றதுல கூட எனக்கு ஒரே கொன்று, இந்த மாதிரிலாம் பண்ணாதான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஜேகே இருந்துட்டு அப்படியே அந்த ஒரு இடத்துல இருந்து ஒரு கத்தியையும் அதுக்கப்புறம் ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்து மேனஸ் முன்னாடி அப்படியே தூக்கி போடுறான். போட்டுட்டு அவன் ஒரு சேரில் போய் அப்படியே மேனஸ் உட்கார வைக்கிறான். மேனஸ் இருந்துட்டு ஜேகே இங்கே பாரு, எதாவது பேசிக்கலாம், என்ன பேசுகிறது இருக்கு சொல்லு, நீ எப்படி இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கத்தியை எடுத்துகிட்டு வந்து அவனோட காலை அப்படியே கிழிக்கிறான். மேனஸ் வந்துட்டு அப்படி கத்துறான். ஜேகே விட்டுரு ஜேகே, வலிக்குது விட்டுரு. அது எப்படி அவனுக்கு என்ன கொடுத்த நீ, என்ன கொடுத்த, அவனை அரைஞ்சிருக்க, அதுவும் கண்ணத்தில் அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கண்ணத்தையே கீழே போடுறான். ஸோ லிட்ரலி அப்படியே மேனஸ் துடிச்சிட்டு இருக்கான். இந்த சைடு டேக்கு நடந்ததை நினச்சி ஜேகே அவ்வளோ கொலவரியில் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு லைட்டாக கீரல் இல்லை, நல்லா ஆழமாக விழுகிற அளவுக்கு கீரல் போடுறான். ஸோ அது எலும்புக்கே போய் பற்றும் போல் மேனஸ் இருந்துட்டு அப்படியே துடிச்சிட்டு இருக்கான். ஜேகே இங்கே என்ன சொல்லுது, ஜேகே என்ன சொல்லுவது கேளு, ஜேகே இப்போ இப்போ நிறுத்து அப்படிங்கிற மாதிரி திக்கி பேசிகிட்டு இருக்கான். இப்போது அப்படியே ஜேகே இருந்துட்டு அப்படியே யோசிக்கவே இல்லை, டக்குன்னு அந்த கத்தியை அப்படியே மேனஸோட கழுத்தில் அப்படியே சொருகிட்டு இப்போது அப்படியே அவனோட ஹாஃப் வீடு தான் இருக்குது இப்போ மேனஸ் கிட்ட. ஸோ அந்த கண்டிஷனில் இருக்கான் மேனஸ். ஸோ இப்போ அப்படியே ஜேகே இருந்துட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டு அவனுக்கு என்னென்ன டூல்ஸ் எல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் வச்சு மேனஸோட அப்படியே பாடியில் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கான். லிட்ரலி அவன் செத்துட்டான். பட் அவனோட ஒரு பீஸ் விடாமல் ஃபுல்லாக அப்படியே அறுத்துட்டு இருக்கான். உடம்பு போட்டு எல்லாத்தையும் அறுத்து அப்படியே இப்போ டிஷ் வாஷ் பண்ணுறான். பக்கத்தில் லெட்டின் இருந்திருக்கும். ஸோ அதில் அப்படியே டிஷ் வாஷ் பண்ணிடுறான். ஸோ அந்த அப்படி பண்ணதுக்கு அதுக்கும் அவனோட அந்த மீட் எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளஷ் ஆகிட்டு இருக்கு. அந்த சைடு ஜேகே பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஜேகே தான் அப்படியே போய் அந்த பிளட்டெல்லாம் எடுத்து ஒரு பாட்டில் அப்படியே போட்டு ஸ்டோர் பண்ணி அதை மேனஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கே அப்படியே வச்சிடுறான். ஏன்னா அந்த மாதிரி நிறைய பாட்டில்ஸ் அங்கே இருக்குது. ஐ திங்க் ஒரு 50 பக்கம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அங்கே வச்சுருக்கான். இதில் மேனஸ் தான் 50 செகண்டு. ஸோ அப்படியே பார்த்துட்டு 50 செகண்டு, இனி எத்தனை பேர் என் கையில் சாக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் இதை பண்ணிகிட்டு இருக்கான். இன்னும் சைடு ஜேகே இருந்துட்டு அப்படியே மிச்சம் இருக்கிற அந்த அவனோட ஃப்ளஷஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து அப்படியே போகிற வழியில் இப்படி நாய்க்கு போட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதெல்லாத்தையும் எடுத்து ஒரு கெவலில் போட்டுட்டு இப்போ அப்படியே ஜேகே அப்படியே வெளியே வரான். ஸோ வெளியே வந்து தன்னோட காலை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கான். போகிற வழியிலேயே நிறையா நாய் கத்துது. ஸோ அதுங்களுக்கெல்லாம் அப்படியே தூக்கி போட்டே போயிட்டு இருக்கான். இப்போது ஜேகே தான் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பான். ஸோ அந்த சீனை நான் போன எபிசோட்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ அப்படியே ஜேகே போயிட்டு அப்படியே டேங்க ஒரு கையில் இருந்திருப்பான். ஸோ அவன் கையை பிடிச்சிட்டு அழுதுருப்பான். ஸோ ஜிமின்னா கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி பேசியிருப்பான். ஸோ ஜிமின்ட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறான், அவன் இந்த மாதிரி தான் பண்ணேன் அப்படின்ட்டு. ஜிமினும் ஜேகேவை அப்படி ஸ்மெக் பண்ணிவிட்டு கரெக்டாக தான் பண்ணியிருக்க ஜேகே, அவனை என்ன இன்னும் துடிக்க பண்ணிட்டதுக்கப்புறம் கொண்டிருக்கணும். இல்லை ஜிமினா, அவனுக்கு ஆல்ரெடி உயிர் போகிற கண்டிஷன் தான். சரி ஒரு சார் போட்டுன்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த சைடு ஜிம்மின் இருந்துட்டு ஓகே இன்னும் ஒரு
5 minutes 2 ஹார்ஸில் பக்கம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். கண் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம 2 பேர் போய் பார்க்கலாம். அது முடிக்க டாக்டர் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஜெமினா, நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே அப்படியே வெளியே உட்காந்துருக்கான். அப்போது உள்ளக்குள்ளே இருந்து டேங் அப்படியே அலறான். சிக்கே 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 எங்கே இருக்க சிக்கே சிக்கே எங்கே இருக்க சிக்கே சிக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கான். இந்த சைடு ஜேகே இருந்துட்டு அவ்வளோதான். டேங்கோட சத்தம் கேட்டவுடனே வேகமாக அந்த கதவை அப்படியே உடச்சிட்டு போகிறான். உடச்சிட்டு போயிட்டு டேங் டேங் ஒன்று நான் இங்கே இருக்கேன் சிக்கே சிக்கே வண்டியா சிக்கே சிக்கே அப்படிங்கிற மாதிரி இல்லை ஒன்றும் இல்லை கூல்டன் இங்கே பாரு நான் இங்கே தான் இருக்கேன். நான் ஒன்றும் இல்லை இங்கே பாரு நான் இங்கே தான் இருக்கேன். ஒன்றும் இல்லை ஓகேவா? இங்கே பாரு என்ன பாரு இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு என்ன பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த சைடு அப்படியே அங்கே வந்துட்டு கூல் டவுன் ஆகிட்டு சிக்கே வேணாம் அடிச்சான் சிக்கி. நான் பார்த்துட்டேன் நான் பார்த்துட்டேன். ஓகேம்மா ஒன்றும் இல்லை நான் இருக்கேன் சிக்கி என்ன பாரு சிக்கி இங்கே பாரு அடிச்சிருக்கான். புரியுது ஓகேவா? நான் பார்த்துக்கிறேன்டா நான் பார்த்துட்டேன். ஓகே பேபி இங்கே பாரு அல்லாத இங்கே பாரு இங்கே பாரு டேம் அல்லாத டேம் இங்கே பாரு ஜேகே இப்போ நான் இங்கே இருக்கேன்ல ஓகே இங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கப் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கான். இப்போது டே இருந்துட்டு அப்படியே காம் டவுன் ஆகி அப்படியே ஜேகேவை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு ஜேகே என்னை விட்டு போயிடாத ஜேகே என்னை விட்டு போயிடாதடா ப்ளீஸ், நான் கெஞ்சி கேட்குறேன் ஜேகே என்னை விட்டு போயிடாத. இல்லட்டே நான் எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்கேன் என்ன பாரு இங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோர் ஹேண்டில் கிஸ் பண்ணுறான். ஜேகே நம்ம டே இந்த டைஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு ஜேகே என்னை விட்டு போக மாட்டில்ல பேபி, உன்னை விட்டு நான் எங்கே போக போகிறேன்? இங்கே தான் இருப்பேன், ஒன்றும் பிரச்சனை ஓகேவா? ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படியே ஜெமின் உள்ளுக்குள்ளே வரான். ஓகேடா இந்த பாட்டை இங்கேயே முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா ஓகே பார்க்கலாம். பாய்.